ஆன்மீக அன்பர்களே, புலர்காலை பொழுதில் புதிய வெடிகளில் திருக்கோயிலினுடைய மணியோசைகளுக்கு மத்தியில் இந்த அற்புதமான கன்றுக்குட்டிகளெல்லாம் தன்னுடைய தாய் பசுவை நோக்கி பாலருந்து செல்கிறது. மலர்ந்து மனம் வீசக்கூடிய இந்த அற்புதமான வேளையில் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு ஆண்டவனை ஆனந்தப்படுத்தும் இசை. ஆண்டவனை ஆனந்தப்படுத்தும் இசை. பொதுவாக இசைக்கு உருகாதோர் இந்த மண்ணுலகில் இல்லை என்பார்கள். உலகத்தினுடைய காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கின்னு சொல்லக்கூடிய ஆண்டவனிடத்தில் நாம் வேண்டுகின்ற போது கூட தங்களுடைய விண்ணப்பத்தை இசை வடிவில் வைத்த சான்றோர்கள் வாழ்ந்த பூமி இந்த பூமி. மும்மூர்த்திகள் வாழ்ந்த மண் இந்த மண். இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவனையே இசையின் சொரூபமாக பார்த்த நாடு நம்முடைய பாரத தேசம். இறைவனுடைய கையில் இசைக்கருவி இல்லாத கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் இசையின் வடிவமாக இருந்தது இறைவன். இப்படி இசையினுடைய பெருமையை சொல்லிக்கொண்டே நாம் போகலாம். இன்னைக்கும் ரொம்ப யதார்த்தமாக சொல்லணும்னா, நீங்கள் உலகத்தினுடைய புகழ்வாய்ந்த ஆண்டுதோறும் மனித எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகக்கூடிய சபரிமலையில் பார்த்திங்கன்னா, இந்துக்களினுடைய பிரசீதி பெற்ற அந்த கடவுளுக்கு கிறித்தவ சமூகத்தில் தோன்றி தன்னுடைய தேன்கான குரலால் ஹரிகராசனம் பாடி இறைவனை உறங்கச் செய்யக்கூடிய ஆற்றலை பெற்ற இயேசுதாசினுடைய ஹரிகராசனம் ஒழிக்காத நாளில்லை மண்டல பூஜையில், மகர சங்கராந்தியில். இன்றைக்கும் நமக்கு முருகப்பெருமானை கண்முன்னே கொண்டு வந்து ஒரு காவியமாக ஓவியமாக நெஞ்சில் நிழலாக செய்யக்கூடிய பாடல் வரிகளை இந்த மண்ணுக்கு தந்த பெருமை ஐயா சீர்காழி அவர்களுக்கும் நம்முடைய டிஎம்எஸ் அவர்களுக்கும் உண்டு. இன்னும் நீங்கள் சொல்லப்போனால் அருணாசாயிராமினுடைய காளிங்க நர்த்தனத்தினுடைய பாடலை கேட்டால் கிருஷ்ண பரமாத்மா நம் கண்முன்னே வந்து காட்சி தருவார். வீரமணி ராஜீவனுடைய ஐயப்ப பாடல்களையும் விட்டல்தாஸ் போன்றவர்களுடையும், நீங்கள் நம்முடைய கடையநல்லூர் பாகவதர் போன்றவர்களுடைய பாடல்களையும் கேட்டால் அந்த இடமே நாம சங்கீர்த்தனத்தில் அப்படியே லயித்து போகும். இறைவனை இசை வடிவமாக பார்த்த மண் இந்த பாரத மண். இதை அப்படியே வச்சுக்கோங்க. நம்முடைய சைவ மடங்களில் நிறைய மடங்கள் தமிழை வளர்த்தது, நிறைய மடங்கள் இசையை வளர்த்தது. நம்ம தருமபுர மடனம்லாம் சைவத்திற்கு அவர்கள் ஆற்றிய தொண்டிற்கு ஈடு இணை அவர்கள்தான். அது மாதிரி குன்றக்குடி மடத்தை பொறுத்தவரை அடிகளார் அவர்களுடைய பேச்சு எடுத்து, இன்றைய மடாதிபதி பொன்னம்பல அடிகளாருடைய பேச்சு எடுத்து நம்மை உருகச் செய்தது. அந்த வகையில் அவர்கள் அன்பே வாழ்வு என்கின்ற ஒரு அற்புதமான அறநூலில் படைத்து காட்டிய இசை பற்றி இறைவன் உருக்கிய செய்தியை உங்களோடு பகிரப்போகின்றேன். அன்பே வாழ்வு எழுதியவர் குன்றக்குடி பொன்னம்பல அடிகள். சைவத்தினுடைய தலையாய மடங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த திருவண்ணாமலை பரம்பரைக்கு சொந்தக்கார மடம். அக்பருடைய அரசவை. அதில் இசை சக்கரவர்த்தியாக மின்னி மெளிர்ந்து பரிணமித்தவர் தான்சேன். தான்சேனுடைய இசையை கேட்டால் உருகாத மனமும் உருகும் என்பார்கள். அக்பர் எப்போதெல்லாம் அன்பு வயப்பட வேண்டுமோ, எப்போதெல்லாம் இன்பம் பெற வேண்டுமோ, என்போதெல்லாம் தன் நிலை மறக்க வேண்டுமோ, அப்போதெல்லாம் தான்சேனுடைய இசையை கேட்டு தன்னிலை எடுப்பார். காரணம், தான்சேனுடைய இசை உச்சத்தை தொடக்கூடிய ஆற்றல் பெற்றது. அந்த தான்சேனிடம் அக்பர் ஒரு நாள் கேட்கின்றார், தான்சேன், இப்படி ஒரு தேன்கான குரலை, இப்படி ஒரு வெண்கல குரலை உங்கள் இசை சொரூபமாக நீங்கள் பெற்றிருக்கின்றீர்களே, இந்த இசையை உங்களுக்கு கற்றுக் கொடுத்த குரு யார்? அவர் சொல்றார், அவர் சாதாரண மனிதர் அல்ல, ஒரு ஞான புனிதர், ஞான மனிதர், ஹரிதாஸ் என்கின்றார். உடனே அக்பர் சொல்கின்றார், நான் அந்த ஹரிதாஸை பார்க்க வேண்டும். எவ்வளவு பொன்னும் பொருளும் மணியும் கொடுத்தாலும் நம் தர்பாரில் அவருடைய பாட்டு ஒழிக்க வேண்டும், அவருடைய இசையை கேட்க வேண்டும். அது என்னுடைய விருப்பம் என்கின்றார். உடனே தான்சேன் சிரிக்கிறார்.
அக்பர் கொஞ்சம் கோபப்பட்டு, ஒரு மன்னனாகிய நான் உன்னுடைய குரு ஹரிதாஸை அழைத்து வா என்கின்றேன், நீ மனமகிழ்வோடு அதை ஆமோதிக்காமல் ஏன் சிரிக்கிறாய் என்றார். அவர் சொன்னார், இந்த தான்சேன் போல பொன்னுக்கும் பொருளுக்கும் மண்ணுக்கும் மணிக்கும் பாடுபவர் அல்ல, அகங்காரத்திற்கும் அங்கீகாரத்திற்கும் பாடுபவர் அல்ல. எப்படி? அகங்காரத்திற்கும் அங்கீகாரத்திற்கும் பாடுபவர் அல்ல ஹரிதாஸ், அவர் ஆண்டவனுக்காக பாடுபவர். சரி, அவரை எப்போது பார்க்கலாம், இல்லை எப்போது இங்கு அழைத்து பாடச் சொல்கின்றாய்? மீண்டும் தான்சேன் சிரிக்கிறார். அவரை எப்போதும் பார்க்கலாம், இங்கல்ல அவரிடத்தில். அவர் இசையை எப்போதும் கேட்கலாம், இங்கல்ல அவரிடத்தில். அவர் இசைக்கின்ற பொழுது அவர் இருக்கும் இடம் நோக்கி நாம் சென்று பார்க்க வேண்டுமே தவிர அவர் ஒருபோதும் இந்த தர்பாருக்கு வரமாட்டார். வியந்து போனார் அக்பர். தன் படைகள் சூழ தான்சேனோடு புறப்படுகின்றார். ஒரு அதிகாலை 3 மணி. அப்படியே சலனமற்று ஓடக்கூடிய யமுனா நதிக்கரை. ஒரு ஓலை குடிசையில் ஒரு பெரிய இசையோசை கேட்கின்றது. அதிகாலை 3 மணி, யமுனா நதிக்கரையில் ஒரு ஓலை குடிசையின் ஓரத்தில் ஒரு பக்தி ஓசை கேட்கின்றது. அதுதான் தேன்கான குரலாக இருக்கிறது. அக்பர் கொஞ்சம் கொஞ்சமாக தன் இதயம் துறக்கிறார். இசைக்கருவிகள் முழங்குகின்றது. எட்டி பார்க்கின்றார். தன்னிலை மறந்து ஹரிதாஸ் ஆடுகின்றார், பாடுகின்றார், ஓடுகின்றார். அந்த இசையின் உருக்கத்தில் தன் அரண்மனை திரும்புகின்றார் அக்பர். கடைசி வரை பேசவே இல்லை. ஒரே ஒற்றை வார்த்தை கேட்டார் தான்சேனிடம், ஒரு நாளும் இவரை போல நீங்கள் பாடியது இல்லையே, ஒரு நாளும் நீங்கள் இவரை போல பாடியதில்லையே. அதற்கு தான்சேன் சொன்னார், மன்னா, நான் உங்களை மகிழ்விக்க, நான் உங்களை உய்விக்க, உங்களை மகிழ்ச்சிப்படுத்த உங்களிடத்தில் பொன்னை பொருளை மணியை பெறுவதற்கு எதிர்பார்ப்போடு பாடுகின்றேன். என் பாட்டு பணத்திற்கு புகழுக்கு, அவர் பாட்டு மலர் மலர்வது போல, நதி ஓடுவது போல, பூமி சுழர்வது போல, கதிரவன் உதிப்பது போல, நிலா வெளிச்சம் தருவது போல, மலர்கள் மலர்ந்து மகரந்த சேர்க்கையில் வண்டுகளோடு ஆனந்தம் பொங்குவது போல, ஆண்டவனை மகிழ்ச்சிப்படுத்த, ஆண்டவனை ஆராதனை செய்ய தன்னை அனுபூதியாக்கி கசிந்து பாடக்கூடிய ஹரிதாஸின் இசைக்கு எதுவும் ஈடு இணையில்லை. அவர் மகிழ்விக்கின்ற ஒரே நோக்கம் ஆண்டவனை ஆனந்தப்படுத்தும் அற்புத இசை ஹரிதாஸ் இசை. இந்த இசைக்கு உருகாதோர் உண்டோ? மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.